வானிலே தேனிலா, வானிலே அந்த தேனிலா வலம் வருவது போல இறைவனா வந்து தவழ்ந்தது உந்தன் மடியிலா. ஞானமே உன்னில் உறைந்ததாய் புதவேதம் பிறந்ததா. உன்னையே எண்ணியே உருகி பாடுவே. அன்னையே இல்லையே அன்பு ஏதம்மா. இது பிள்ளை தாய்க்கு பாடும் பாட்டம்மா. வங்கக்கடல் வந்து தங்க கூறல் கொண்டு தெம்மாங்கு பாட்டொன்னு பாடுதம்மா. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி, பொது காலத்தின் 19ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அந்நாட்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும், இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் நாட்டினார்.
யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும். ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, விவிலியத்தில் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவானது தந்தை மகன் உறவாக, கணவன் மனைவி உறவாக, நண்பர்களுக்கிடையேயான உறவாக, காதல் உறவாக சித்தரிக்கப்படுவது நாம் அனைவரும் அறிந்ததுதான். இப்படிப்பட்ட உறவில் கடவுள் தன் தரப்பில் பிரமாணிக்கமாக இருப்பதையும் மக்கள் தங்களது தரப்பில் பிரமாணிக்கமாக இல்லாமல் இருப்பதையும் விவிலியம் மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. மிக முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். யோசுவா 24ஆம் பிரிவு 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் எவ்வாறெல்லாம் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார் என்பது குறித்து வாசிக்கின்றோம். அதன் தொடர்ச்சியான இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனின் இப்படிப்பட்ட பிரமாணிக்கத்திற்கு பரிசாக எவ்வாறெல்லாம் இஸ்ரேல் மக்கள் பிரமாணிக்கமின்மையை கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகிய குல முதல்வர்கள் யாவே இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்தாலும் அவர்களின் வழித்தோன்றல்களாக இருந்த இஸ்ரேல் மக்கள் தங்களது பிரமாணிக்கமின்மையை எகிப்திலேயே ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார் யோசுவா. அவர்கள் கானான் நாட்டில் குடியேறிய பின்பும் இந்த பிரமாணிக்கமின்மை இஸ்ரேல் மக்களிடம் தொடர்ந்து இருந்து வந்தது. அவர்கள் கானானியர்கள், எமோரியர்கள் ஆகியோர் வணங்கி வந்த தெய்வங்களை வணங்கி வந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யோசுவா இஸ்ரேல் மக்களை அழைத்து யாவே இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதற்கான அழைப்பை கொடுக்கின்றார். இஸ்ரேல் மக்களும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு மட்டும் ஊழியம் புரிவோம் என்று வாக்கு கொடுக்கின்றனர். அன்புக்குரியவர்களை, இங்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்வது அவசியம். யாவே இறைவன் வேற்று தெய்வ வழிபாட்டை கண்டித்ததற்கான காரணம் வேற்று தெய்வங்கள் தனக்கு போட்டியாக வந்து விடுவார்களோ என்பதால் அல்ல, அல்லது இஸ்ரேல் மக்கள் தன்னை விட்டு போய்விடுவார்களோ என்ற எண்ணமும் அல்ல. அந்த அளவிற்கு குறுகலான மனநிலை உள்ளவர் இறைவனாகவே இருக்க முடியாது. இஸ்ரேல் மக்கள் தன்னை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று யாவே சொல்வதற்கு பின்னால் இருந்தது இஸ்ரேல் மக்களின் நல்வாழ்வுதானே ஒழிய வேறொன்றும் அல்ல. அன்றைய சூழ்நிலையில் பிரதெய்வ வழிபாடு பாலியல் ஒழுக்க பிறழ்வுகளுக்கும் வளமை வழிபாட்டில் பங்கெடுத்தது பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்திய பேராசைக்கும் காரணமாக இருந்தது. Fertility cult was leading to a greedy way of life. இந்த பின்னணியில் புனித பவுல் சிலை வழிபாடான பேராசை என்று சொல்வது குறிப்பிடத்தக்கது. கொலோசையர் 3:5. இப்படிப்பட்ட பாலியல் ஒழுக்க பிறழ்வுகளும் பேராசையான வாழ்வும் இஸ்ரேல் மக்களின் குடும்ப மற்றும் குழும வாழ்வில் சிக்கல்களை கொண்டு வந்திருக்கும் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்று அல்ல.
அன்புக்குரியவர்களை, இன்றும் கூட நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது உறவை மையப்படுத்திய காரியங்களுக்காக மன்றாடுவதை விட பணத்திற்காகவும் வளமைக்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் அதிகம் மன்றாடுகிறோம் என்பது முற்றிலும் உண்மை. வேறு வகையில் சொல்லப்போனால், நம்மை பொறுத்தவரையில் பணமும் வசதியும் பொருளாதாரமும் நம் வாழ்வை உயர்த்திவிடும் என்று நாம் நம்புகின்றோம். இன்னும் சொல்லப்போனால், பணமும் வசதியும் பதவியும் நம்மை பொறுத்த அளவில் கடவுள்களாக மாறிவிட்டன. இது புறதெய்வ வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். கிறிஸ்துவுக்கு புறம்பான வேற்று தெய்வங்களை வழிபடுவதே என்ற பிரதெய்வ வழிபாடு என்ற ரீதியில் பிரதெய்வ வழிபாட்டை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது சரியானதாக இருக்க முடியாது. கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு எதிரானவற்றை பிடித்துக்கொண்டு அவற்றிலேயே சுகம் கண்டோம் என்றால் அதுவே பிரதெய்வ வழிபாடு. அதாவது இறைவனுக்கு புறம்பான ஒரு சில காரியங்களை பிடித்துக்கொண்டு அவை வாழ்வையும் நிறைவையும் கொடுக்கும் என்கின்ற மனநிலையோடு வாழ்வை அணுகிறோம் என்றால் நாம் பிரதெய்வ வழிபாட்டில் சிக்கி கிடைக்கின்றோம் என்று அர்த்தம். ஜெபம். இறைவா, எமக்கு வாழ்வு கொடுக்க எம்மை தேடி வரும் உம்மை நாங்களும் முழுமூச்சோடு தேட வரம் தாரும். ஆமேன். மாறாதது உன் அன்பு, மாறாதது